ஹாய் எவ்ரிவன். யார் விசுவாசி? வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு. அப்போ முதல் குவாலிட்டி விசுவாசிக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னா என்ன? தேவன் தனது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கிருபாதார பலியாக சிலுவையிலே அனுப்பினதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனை, கர்த்தரை, இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபார் த பிலீவர். விசுவாசிக்கான முதல் தகுதி. இரண்டாவது தகுதி என்னன்னா, அவன் சீஷனாக இருக்க வேண்டும். இங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் 11:26 இப்படி சொல்லுது, முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று அப்படின்னு. சீஷன்னா என்ன? இயேசுவை பின்பற்றுகிறவன். இயேசு சொன்ன, இயேசு வாழ்ந்த, இயேசு செய்த எல்லா காரியங்களையும் தான் பிரதிபலிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்கின்ற, இயேசுனுடைய அடிசுவடிகளை பின்பற்றி வாழ்கின்ற சீஷனாய் இருக்கிறவன் தான் விசுவாசி. அப்படி ஒரு விசுவாசி தான் கிறிஸ்தவன். ஓகே, இது ரெண்டாவது குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி என்னன்னா, இயேசு பரமேறுவதற்கு முன்பாக, உயிர் திறந்து பரமேறுவதற்கு முன்பாக அவர் வாயை திறந்து சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. அது மாத்திரம் இல்லாமல் நான் சொல்லி கற்பித்தவைகளே அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி. ஸோ இந்த மூணுத்தையும் பண்றவன் தான் விசுவாசி. தட் மீன்ஸ் அவன் சுவிசேஷம் சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும், அவன் இயேசு சொன்னவற்றை கற்பித்து கை கொள்ளும்படி சீஷர்களை உருவாக்குகிறவனாய் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றவனாக இருக்க வேண்டும், அவன் ஞானஸ்நானம் கொடுப்பவனாகவும் இருக்க வேண்டும். விசுவாசி ஞானஸ்நானம் கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க, உங்க சபையில ஆட்சேபனை இல்லைன்னா கொடுங்க. பட் பைபிள்ல அந்த கேட்டகரி எதுவும் இல்லை. விசுவாசிக்கிற யாவரும் ஞானஸ்நானம் கொடுக்க, ஊழியம் செய்ய யாவரும் ஞானஸ்நானம் கொடுக்க தகுதி உள்ளவர்களே. ஸோ அது வேற சாப்டர், அது அப்புறம் பார்ப்போம். பட் இதுல யார் விசுவாசின்னு பார்த்ததுல இந்த 6 குவாலிட்டி நான் சொல்றேன். அடுத்த குவாலிட்டி என்னன்னா, தட் மீன்ஸ் உதாரத்துவமாய் கொடுக்கிறவனா இருக்க வேணும். உடனே காணிக்க தசம்பாகம் அப்படி போகாதீங்க. உதாரத்துவமாய் கொடுக்கறதுன்னா உன்னுடைய நேரத்தை கொடுக்கிற, தட் மீன்ஸ் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உன்னுடைய நேரத்தை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும், உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும், உன்னுடைய அறிவை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும், உன்னுடைய உழைப்பை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் யாருக்கெல்லாம் இவைகளை கொடுத்து உதவ முடியுமோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் இவைகளை கொடுத்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற குணாதிசயம் உடையவனாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டும். திஸ் இஸ் த அனதர் குட் குவாலிட்டி. அது மாத்திரம் இல்லாம தேவனை முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். அதே மாதிரி மக்களை நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அன்பினாலே தேவனை வெளிக்காட்ட வேண்டும். தேவ அன்பை தன் மூலமாக மக்களுக்கு வெளிக்காட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். அவன் தான் விசுவாசி. 9வது குவாலிட்டி, கடைசியா நான் சொல்ல வருகிறது என்னன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்றும் உலகெங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கைனா என்ன? சாட்சி உள்ள வாழ்க்கைனா வெரி 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 சிம்பிள். ஆவின் கனியை வெளியே கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆவின் கனி அது கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனியையும் தன்னுடைய வாழ்க்கையில செய்து வெளிக்காட்டி பிரதிபலித்து வாழ்கின்ற சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவனா இருக்க வேண்டும். சோ இந்த 9 குவாலிட்டியும் ஒரு விசுவாசிக்கு இருந்ததுன்னா, இஸ் த கிரேட் பிலீவர். அவன் தான் உண்மையான விசுவாசி, உண்மையான சீஷன், உண்மையான கிறிஸ்தவன்.